இன்றைக்கு வாழைத்தண்டு கூட்டு எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டுக்கு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிறுபருப்பு பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்து பருப்புக்கேற்ற தண்ணியை சேர்த்து வேக விடுங்க. மூடி போட வேணாம். நாம் வாழைத்தண்டு நறுக்கிறதுக்குள்ளே பாருங்கள் பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய அளவு தக்காளி, தேவையான அளவு பெருங்காயம், வாழைத்தண்டு அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்டு அடித்தண்டாக பார்த்து வாங்குங்க. அடித்தண்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லது. இதில் சேர்த்துட்டு அதிகப்படியான தண்ணியை சேர்க்காதீங்க. உங்களுக்கு கூட்டு எந்தளவு திக்னஸில் வேணுமோ அவ்வளோ தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஏன்னா தண்டுக்கு அடியும் தண்ணி பிடிக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடியை சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா மெத்துன்னு வெந்துடுச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கடுகு, கொஞ்சமாக சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டை தட்டி இதில் சேர்த்திங்கன்னா வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி இந்த கூட்டில் சேர்த்துடுங்க. வாழைத்தட்டு கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 முறை சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ கூட்டில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காவை துருவி இதில் சேர்த்து நல்ல ஒரு 2 செகண்டு கொதிக்க விட்டு இறக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாழைத்தண்டில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. இதில் இருக்க நார்ச்சத்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல கற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும். கற்கள் இருந்துச்சுன்னா அதை நல்லா கரைச்சிடும் தன்மை கொண்டது. எல்லாரும் வாழைத்தண்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.